போறது இல்ல. எத்தனை வாட்டி தான் சொல்றது ரூம் க்ளீன் பண்ணுங்க, ரூம் நீட்டா வச்சுங்கன்னு. கேக்குறதே இல்ல. காலையில எங்க போனாருன்னு தெரியல. வரட்டும். பச்சை நிறமே பச்சை நிறமே வெள்ளை நிறமே வெள்ளை நிறமே. ஹாய் வைஃப், என்ன நடக்குது? என்ன நடக்குதா? எத்தனை வாட்டி சொல்றது இந்த ரூம் க்ளீன் பண்ணீங்க, நீட்டா வச்சுங்க இந்த ரூம்னு. உங்க ஸ்டடி ரூம் பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. நின்னால இதெல்லாம் க்ளீன் பண்ணவே முடியாது. ஐயோ, இவ கட்டந்து எப்படி தப்பிக்கிறது தெரியலையே. இது நான் யோசிக்கணுமே. எதுனா சொல்லுங்க, வாயை திறந்து எதனா பேசுங்க. ரூம் எப்ப க்ளீன் பண்ணுவீங்க சொல்லுங்க. என்னத்த சொல்றதுமா, உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன். உனக்கு கிஃப்ட் பண்றதுக்குன்னு 2 பவுண்ட்ல மோதிரம் வாங்கணுமா. ஆனா அந்த மோதிரத்தை இந்த ரூமில் தான் ஏதோ ஒரு இடத்துல வச்சேன். ஆனா எந்த இடத்துல வச்சேன்னு நான் மறந்துட்டேன். உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் ஒழிச்சு வச்சேன். ஆனா இப்ப நானே அந்த இடத்த மறந்துட்டேன். அதனால்தான் 2-3 நாளா இதை தேடி தேடி பாக்குறேன், எங்கேயும் கிடைக்கல. அதனால்தான் ரூம் இந்த கண்டிஷன்ல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? 2 பவுண்ட்ல மோதிரமா? எனக்காக வாங்குனீங்களா? ஆமாம்மா, 2 பவுண்ட்ல மோந்துரும். என்ன பண்றது, எனக்கு வேற ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. உட்காந்து தேடலான்னு பார்த்தா முடியாது. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பரவாயில்லைங்க, நீங்க ஆபீஸ் போங்க. லஞ்ச் பாக்ஸ் அங்க வச்சிருக்க டேபிள்ல எடுத்துட்டு போங்க. நான் வந்து இந்த மோதிரத்தை தேடி பார்க்கறேன், கிடைக்குதான்னு தேடி பார்க்கறேன். ஓகேவா? டோன்ட் வரி. நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படின்னா மோதிரத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்பா, எப்படியோ இன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு நல்லபடியா எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டோம். இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைப்பா. இப்போ வீட்டுக்கு கிளம்பணும். ஐயோ, வீட்டில் வந்து மோந்திர விஷயத்தை மறந்துட்டேனே. யார ரூம் கிளீன் பண்ண சொல்றது? ஒரு சின்ன மோந்திரம் விட்டு போட்டு அவளையே அந்த ரூமை கிளீன் பண்ண சொல்லியிருக்கேன். அவள் எப்படியும் ரூமை அழகாக கிளீன் பண்ணி வச்சிருப்பா. நம்ம போய் யூஸ் பண்ணலாம். அது ஒரு முட்டாள் பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? நம்ம எல்லாம் எவ்வளோ ஆளுங்களை சமாளிச்சிருக்கோம். இதெல்லாம் ஏமாத்திரம். நான் தான் ராஜா, இதுதான் ராஜதந்திரம். அட, என்னடா இது? பாத்திரம் எல்லாம் கழுவாத இருக்கு. சமையல எதுவும் செய்யல போல இருக்க. ஐயோ, என்ன ஆச்சு? ஏ பப்பிமா, ஏன் கத்துறனா? பாத்திரம் எல்லாம் கழுவாம இருக்கு, சமையல் வேலை செய்யல போல இருக்கு. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. எங்க சாப்பாடு? என்னது, எங்க சாப்பாடா? பசி எடுக்குதா? 2 பவுன் மோதிரத்தை தார வச்சுட்டு இவங்களுக்கு சாப்பாடு வேணுமா? சாப்பாடு? நீங்க பண்ண வேலைக்கு இந்த சாமான் கழுவி ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பவுன் மோதிரத்தை எடுத்துட்டு வந்தாதான் உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு. இல்லைன்னா நீங்க வெளியே தான் இருக்கணும். சாப்பாடு வேணுமா? சாப்பாடு? மோதிரத்தை தார வச்சுட்டு சாப்பாடு? ஐயோ, நான் போட்ட பிட்டுல நானே மாட்டிக்கிட்டேன். 2 பவுன் மோதிரம் எடுத்துட்டு வந்தாதான் சாப்பாடா? ஐயோ, இதுல ரூமு வீடெல்லாம் கிளீன் பண்ணுமா? நான் போட்ட பிட்டுல மாட்டிக்கினேன். பேசாம அந்த ஒரு ரூமை கிளீன் பண்ணியிருந்தா தப்பிச்சிருப்பேன். இப்போ காசும் போது, ரூமும் கிளீன் பண்ணுமே. ஐயோ, என்னப்பா பண்ணிட்டேன் நானு.